இப்போ இந்த நிகழ்வெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் அவர்கள் கூட்டிட்டு வந்து சந்திச்சிட்டாரு. நம்ம இதுவரைக்கும் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டோம். அந்த உள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான தகவல்களா செவி வழி தகவல்கள்லாம் நம்மளுக்கு வந்தது. வாய்வழி தகவல்கள்லாம் வந்தது. அத எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் அழுதுருக்காரு, கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. முதல்ல உங்கள கூப்பிட்டதுக்கு சாரிங்கிறது அது அவருக்கே தெரியுது. எஸ். அது சரியான விஷயம். ஆமா. நம்ம தப்புன்னு பேசுறோம். எஸ். அதுக்கு ஒரு 4 பேர் வந்து அடிப்பாங்கன்னு ஆமா. வச்சுக்கோங்க. ஆனா விஜய் அவர்களுக்கே அது தப்புன்னு தெரியுது. ஆமா. சூழ்நிலை காரணமா தான் கூப்பிட்டு எஸ். வச்சிருக்கோம். அதுக்கு தான் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆமா. ஆ கால்ல விழுந்திருக்காரு. எஸ். கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாருங்கிறது வந்து இது கூட்டிட்டு வந்ததுக்காக. ஆமா. மத்தபடி நிகழ்வு நடந்ததுக்கு அவருக்கு பொறுப்பு இல்லைன்னு இன்னும் அவர் நம்புறாரு. ஆ. அழும்போது கால புடிச்சு அழுதுருக்காரு. ஆ. என் குடும்பத்துல ஒருத்தன் போயிட்டானேங்கிற மாதிரி ஆமா. அழுதுருக்காரு. ஆமா. So, உள்ள எப்படி ஹேண்டில் பண்ணாரு? அது கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க, செய்திகள் பாத்திருப்பீங்க. எஸ். அது நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். அந்த இரவு ரொம்ப கஷ்டமானதா இருக்க போகுது அவருக்கு. ஒரு நடிகரா அவரு எதுக்காக சினிமாக்குள்ள வந்தாரு? அந்த சினிமா அவரை எங்க கூட்டிட்டு வந்துச்சு? அது என்ன முடிவெடுக்க வந்துச்சு? அந்த முடிவால அவங்கள ஃபாலோ பண்ற நபர்களோட குழந்தைங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்குங்கிறப்ப அது அவருக்கு எவ்வளவு ட்ராமாவா இருக்கும்? பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர் இழப்பு, அது நமக்கு புரியுது, வலி, வேதனை தான். அதே சமயம் ஒரு தனி மனுஷன் எடுக்கிற முடிவால, எடுக்கிற ரிஸ்கால இழப்பு நடக்குது, உயிரிழப்பாகுது அப்படிங்கிறப்ப அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க கண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு நடிகரா இவ்வளவு கேரக்டர் பண்றப்ப கண்டிப்பா எமோஷன் உள்வாங்கக்கூடிய நபராக தான் அவர் இருப்பார். அந்த வகையில குழந்தைங்கிறப்ப அவர் விஜய் சார் வந்து எல்லா குழந்தைகளும் பிடிக்கும். ஈவன் வீட்டுல பாப்பா கூட பிடிக்கும். விஜய் சாருக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் ஏதோ ஒரு விஷயம் கிரேஸ் அவர்கிட்ட இருக்கு. சோ அப்ப குழந்தைகள் தன்னை பிடிச்சு பாக்குற தன்னோட பாட்டுக்கான குழந்தை உயிரோட இல்லையே நம்ம மீட்டிங்ல அப்படிங்கிறப்ப அந்த குற்ற உணர்ச்சி மிக மோசமா அவரை தாக்கி இருக்கும். அந்த காலில் விழுதான் சில பேர் சொன்னாங்க. காலெல்லாம் விழுந்துட்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அது மைண்ட்லேயே இருந்திருக்காது. இப்போ ஒருத்தவங்க காலை பிடிக்க போறோம், இல்லை தொட போக போறோம் அப்படிங்கிறது ஒரு மைண்ட்ல கொஞ்சம் கூட இருந்திருக்காது. ஹெசிடேட் பண்ணாம அந்த வேலையை பண்ணிருப்பாரு. திட்டமிட்டெல்லாம் பண்ணல. எஸ். அது அவரு லிட்டரலி மிக இலகிய மனம் கொண்டவர் தாங்க. அதை தாங்கிறதுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் நான் இதை பண்ணுவேன் சாதிச்சுட்டே வராரு. பேசிக்கலி ஒரு வீக்குங்கிறப்ப இப்படி கிடையாது, நான் இப்படி கிடையாது, என்னால இவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிற மூலம் இப்ப அரசியல் வரை வந்து நிக்கிறாரு. சோ அப்படி இருக்கப்ப அவரால் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா மிக மோசமான ஒரு வருத்தத்தில் அவர் இருந்திருப்பாரு. அதை அவங்க பார்த்துருக்காங்க. ஆனா என்ன சொல்றது, எல்லாரும் இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற பேஸ்ல ஒரு டெம்ப்ளேட்டான விஷயங்கள் இதெல்லாம் நடந்துச்சு, எல்லாருக்கும் அதை மொத்த கருத்தா சொல்லிருங்கன்னு சொல்றதுனால வெளில வந்தவங்க பார்த்துட்டு வெளில வந்தவங்க ஒரே மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா நடந்தது உண்மையா தான் இருக்கும்.